ஏது கிழக்கு? சூரியன் அந்த பக்கம் தான் இருக்கு, அதுதான் கிழக்கு. அப்பாடா. தலைவரே, அவ்வளவு இடத்த விட்டுட்டு சுத்தி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. கிளி ஜோசிக்காரன் சொன்னா கிழக்க பார்த்து உட்காந்தா அவரோட எலெக்ஷன்ல எங்க கட்சி ஜெயிக்கணும். ஓகே தலைவரே, உங்க கட்சி ஜெயிச்சா நீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க? முதல்ல மதுவிலக்கு, அடுத்தது அனைத்து ஒயின் ஷாப்புகளும் மூடப்படும். ரெண்டும் ஒரே மேட்டர் தானே, அதையா பிரிக்கிறீங்க? நாங்க அப்படிதான் பிரிப்போம். சரி பிரிச்சுக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்போம். ஓகே. நீட் தேர்வை நீட்டாக ஒழிப்போம். சூப்பர். சிலிண்டர் விலையை சிலிர்க்க வைக்கும் அளவிற்கு குறைப்போம். பெட்ரோல் விலை பாதியாக குறைப்போம். என்ன தலைவரே, எப்பவும் ஒரே அறிக்கையா, செயல்ல தான் இல்ல. அறிக்கையாவது புதுசா இருக்கட்டுமே. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம். மருத்துவத்துறையை மேம்படுத்துவோம். அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஓட்டுக்கு 2000 ரூபாய் கண்டிப்பா நடக்கும் தலைவரே. கம்பல்சரி நீங்க சொன்னது நடந்தே தீரும். எதுக்கும் ஜோசியா சொன்ன மாதிரி எழும்பி கிழக்க பார்த்தே உட்காருங்க. சூரியன் இருக்கிற தேசத்துல கிழக்கு. அட ஆமா தலைவரே, அது காலையில, இப்ப சாயந்தரம். எந்திரிச்சு திரும்பி உட்காருங்க. நமக்கே ஓட்டு போட்டுருங்க. கூச்சமே இல்ல. கிழக்கு மேற்குமே இந்த ஆளுக்கு தெரியலையே. இந்த ஆள்லாம் ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாடு எங்க விளங்குதுக்கு? அதெல்லாம் இருந்து போட்டு நமக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கிடைக்கல, அது போதாதா? சூப்பர்.